நடிகை சௌந்தர்யாவின் மரணம் திட்டமிடப்பட்ட என்று சினிமா துறையில் சர்ச்சையை கிளப்பிய சம்பவம். தனது மனைவியின் இறப்பை குறித்து விளக்கம் கொடுத்த நடிகை சௌந்தர்யாவின் கணவர் ரகு சினிமா வட்டாரத்தில் மீண்டும் தீயாக வெடித்த சௌந்தர்யாவின் கடந்த 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி நடந்த விமான விபத்துல தனது 31வது வயதுல நடிகை சௌந்தர்யா அவர்கள் பரிதாபமா அங்க 22 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகை சௌந்தர்யாவின் மீண்டும் இப்போ சினிமா வட்டாரத்துல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. இதற்கு காரணம் சௌந்தர்யாவின் விபத்து இல்ல, திட்டமிடப்பட்ட அப்படின்னு பரபரப்பை கிளப்பிய தெலுங்கானாவை சேர்ந்த சிட்டமல்லுவோட புகார் தான். அதாவது அவர் அளித்த புகாருல சௌந்தர்யாவுக்கு சொந்தமான 6 ஏக்கர் நிலத்தை நடிகர் மோகன் பாபு கேட்டாரு. சௌந்தர்யாவின் அண்ணன் அமர்நாத் நிலத்தை விற்க மறுத்துட்டாரு. இதனாலதான் இவங்க இருவரையுமே திட்டமிட்டு ஹெலிகாப்டர் விபத்தை ஏற்படுத்தி விட்டாரு மோகன் பாபு அப்படின்னு பரபரப்பான புகார் அவர் கிளப்பினாரு. இது சினிமா வட்டாரத்துல ரொம்பவே தீயா பரவன நிலையில இது குறித்து இப்போ நடிகை சௌந்தர்யாவோட கணவரான ரகு விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு விளக்கத்துல சௌந்தர்யாவோட மரணம் குறித்து வெளியாகிற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நான் மறுக்கிறேன். எங்களோட குடும்பத்தினர் சௌந்தர்யாவோட மரணத்துக்கு பின் எந்த விதமான சொத்தையும் நாங்கள் விற்பனை செய்யல. எங்க கிட்ட இருந்து சட்டவிரோதமா மோகன் பாபு எந்த ஒரு சொத்தையுமே பறிக்கல. நடிகர் மோகன் பாபுவோட கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேல நல்ல நட்புறவுல இருக்கிறேன். என்னோட மனைவி மற்றும் மோகன் பாபு தொடர்பா சமூக வலைதளங்கள்ல தவறான தகவல்களை பரப்புவதை உடனே நிறுத்தணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு.